ஆமாடி, சோரே தின்னாம இசைய மட்டும் சுவாசிச்சு வாழ்ந்துட்டு இருந்தாளாம். அடியே அடியே மூதேவி மூதேவி, கசாப்பு கடைய மோப்பம் பிடிக்க தெரியுமா நாய்? இந்த மாதிரி இன்னொரு தடவை இழுத்தேன்னு வச்சுக்கே மேல போய் சேர்ந்துருவா. டேய் புழுகுனி முட்டை எப்படி புழுகுற பத்தியடா? இருங்கம்மா நீங்க. கௌசல்யா, நீ இது வரைக்கும் பாட்டு பாடி நான் கேட்டதே இல்ல. ஐயோ, அந்த கன்றாவிய வேற கேட்கணுமா? ஆமா, டெய்லி உங்க அம்மா தான் ஒப்பாரி பாட்டு பாடுறாங்களே, நான் எங்க பாடுறதா? ஐயோ, இது பார், இனிமே நீ தினமும் பாடணும். ஏன்னா நீ ஒரு கான குயில். கான குயில் இல்லடா உன் பொண்டாட்டி, வீணா போன குயில். அம்மா இருங்க, நீ தினமும் பாடணும். அத நான் காதால கேட்டு. ஐயோ, உன் காதுல சீழும் ரத்தமும் வடிஞ்சு ஓடுடா. அம்மா அம்மா இருமா, கௌசல்யா நீ பாடு. கௌசல்யா பாடு. நான் பாடுமா? என் பாட்டு நீங்க கேட்கணும்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு சுடுகாட்டுல போய் நின்னு கேட்கலாம். இல்ல, வேணுகால சபாக்கு வாங்க. இல்ல கௌசல்யா, நாளைக்கு பாடுறது இருக்கட்டும். கௌசல்யா, இன்னைக்கு நீ ஒரு பாட்டு பாடு. போங்க, இன்னைக்கு எனக்கு மூடு இல்ல. என்ன கௌசல்யா, ப்ளீஸ் கௌசல்யா, ப்ளீஸ் கௌசல்யா, ப்ளீஸ் பாடு. அவதான் பாட மாட்டேன்னு சொல்றாள், அவள்கிட்ட என்னமோ கெஞ்சிட்டு கிடக்குற. இப்ப என்ன, உனக்கு பாட்டு தானே வேணும்? அம்மா நான் பாடுறேன். எந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம். டேய் ஏண்டா, நீ குழந்தையா இருக்கும்போது நான் தானடா உன்னை பாடி தூங்க வைப்பேன். நான் பாடின உடனே நீ அப்படியே கண்ண மூடி தூங்கிடு தெரியுமா? நடிப்பேன், தூங்குற மாதிரி நடிப்பேன். நடிச்சியா? ஏண்டா? அப்பதானே உடனே நீ பாடுறது நிறுத்துவ. பாருமா, இது வரைக்கும் ஒரு தடவை கூட நீ பாடி தூங்குனதே இல்ல. அதனால 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 அதெல்லாம் பாடாத ப்ளீஸ். கௌசல்யா பாடு. டேய் 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 டேய், இங்க பாட முடியல, அங்க போய் பாடுறாளா? டேய் நீ ஒரு ஞான சூனியன்டா, ஞான சூனியம். என் பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு இந்த பிள்ளைக்கு கொடுத்து வைக்கலைங்க, நீங்க கேளுங்க. ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, பாடும் மனிதருக்குள் எத்தனை சலனம். காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பனித்திட பொங்கும் கீதம், கல்லும் கனியும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், பட்ட மரங்கள் தளிர்க்கும் கீதம், பண்ணொலி கொஞ்சிடும் கீதம், காட்டு விலங்கும் கேட்ட மயங்கும் மதுரமோ கீதம், நெஞ்சினிலே நெஞ்சினில் கனலை எழுப்பி நினைவழிக்கும் கீதம், காற்றினிலே வரும் கீதம். கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் உந்தன் பொற்பதமே, என் 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 கருணை தெய்வமே கற்பகமே. ஒரு துணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய், ஒரு துணையாக என் உள்ளத்தில். என்னம்மா வந்து வந்து கூப்பிட்டு இருக்க? டேய் மணி இப்ப 4 ஆகுதுடா. அது சொல்ல கூப்பிட்டியா? என்கிட்ட வாட்ச் நான் பாத்துக்கிறேன். டேய் டேய் நில்லுடா. வாடா. என்ன? வாடா ஓடி போய்டாத வா. அவங்க இஷ்டத்துக்கு தான் இருக்காங்க. என்னம்மா? வாடா சொல்றேன். டேய்
6 மணில இருந்து என்ன சீரியல் பார்க்க விடாம பாட்டா பாத்துக்கிட்டு இருக்கடா. அதுவும் சினிமா பாட்டா இருந்தா கூட பரவாயில்லடா, நானும் பார்த்து ரசிச்சு கூடவே பாடிட்டு இருப்பேன். இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியலடா. கழுதைக்கு தெரியுமா கர்நாடக சங்கீதம்? அதான் உனக்கு தெரியுது இல்ல. இதோ பாருங்க, நான் கச்சேரி கிளம்புற நேரத்துல உங்க அம்மா தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா, கர்நாடக பாடகைகள் மாதிரி பேர் வாங்குறதுக்காக பெரிய பெரிய சிங்கர்ஸ் எல்லாம் பாடுறத பார்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காமா? காப்பி அடிக்கிறான்னு சொல்லேன்டா. அவங்கெல்லாம் சங்கீதத்தை வாழ வச்ச சரித்திர மேதைகள்டா. இது தரித்திரம். இத போய் அவங்களோட கம்பேர் பண்ற? இதோ பாருங்க, உங்க அம்மா கூட நான் பார்க்க மாட்டேங்க. மரியாதை கேட்றோம். ஏய், என்னடி மரியாதை கேடும்? என்ன ரொம்ப தான் பேசிட்டு இருங்க. சபாவில் நடக்கிற கச்சேரிக்கு முன்னாடி இங்கேயே கச்சேரி வச்சிருக்கீங்களா? பின்ன என்னங்க, நானே எப்படி ட்ரெஸ் பண்றதுன்னு கொஞ்சம் கூட புரியாம காலையில இருந்து எல்லா கர்நாடக பாடகிகளோட கச்சேரிகளையும் பார்த்துட்டு இருக்கேன். ஒண்ணு கூட செட்டே ஆக மாட்டேங்குது. கௌசல்யா, நீ ட்ரெஸ்ஸுக்காகத்தான் இந்த கர்நாடக பாடகி போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கியா? ஆமா. அவங்க என்ன ராகத்துல பாடுறாங்க, எப்படி பாடுறாங்க, எப்படி ஆலாபனை பண்றாங்க, எப்படி மாடுலேட் பண்றாங்க, எப்படி சங்கதி பண்றாங்க, எப்படி பிரேக் பண்றாங்க, அது இது இதெல்லாம் பாக்குறது இல்லையா நீ? இல்லைங்க. டேய், என்னடா இது? உன் பொண்டாட்டிய பத்தி சுத்தமா புரியாம பேசிட்டு இருக்க. இவளாவது அத ஃபாலோ பண்றதாவது. டேய், இவதான் மேனாம் இருக்கியாச்சே. இவ கல்யாணத்துக்கு போனா கூட யாரு என்ன பட்டு புடவை கட்டியிருக்காங்க, என்ன கம்மல் போட்டிருக்காங்க, என்ன ஹேர் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க கண்ணை உருட்டி 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 பாப்பாளே. இங்க மட்டும் என்ன வாழுதான்? நான் ட்ரெஸ் பைத்தியம்னா உங்க அம்மா நகை பைத்தியம். பாருங்க, நான் கௌசல்யா மாதவன். யாரையும் ஃபாலோ பண்ணி காப்பி அடிச்சு பாடுற பழக்கம் கிடையாது. என்னோட குரல், என்னோட மாடுலேஷன், என்னோட ட்ரெஸ் எல்லாமே தனி ஸ்டைல். அப்படியா? அப்படியா? சூப்பர் கௌசல்யா, சூப்பர். சரி, டைம் ஆகுது, எல்லாம் ரெடி ஆகுங்க. அம்மா, நீங்க ரெடி ஆகுங்க. இருடா. எதுக்கு எதுக்கு எதுக்குடா? எதுக்கு? கச்சேரிக்கு தான். நான் எதுக்குடா? அதானே, என்னோட கச்சேரிக்கு பெரிய பெரிய விஐபிஸ், அதாவது ஃபிலிம் ஸ்டார்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், சோஷியல் ஒர்க்கர்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ், ஏன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கூட வருவாங்க. வருவாங்கடி. விட்டா அமெரிக்கா அதிபர் ஒபாமாவே கச்சேரி பார்க்க வருவாரு. கதை விடுவ போல இருக்கு. யா, அப்சல்யூட்லி. அவர் என்னோட கச்சேரியை பார்த்தே திருவேன்னு ஆசைப்பட்டாரு. பட் டிக்கெட் தான் ஃபுல் ஆயிடுச்சு. பிளாக்லயாவது டிக்கெட் கிடைக்குமான்னு கெஞ்சி கேட்டாரு. கிடைக்காதுன்னு சொல்லி திரும்பி அனுப்பிட்டேன். என்னங்க, இதோ பாருங்க, உங்களுக்காக ஒரே ஒரு விஐபி சீட் மட்டும் தான் காலியா இருக்கு. நீங்க மட்டும் வாங்க. இந்த மாதிரி லோக்கல் பார்ட்டி எல்லாம் கூட்டிட்டு வந்து என்னோட இமேஜை டேமேஜ் பண்ணாதீங்க. ஏய், யார பார்த்து லோக்கல் பார்ட்டிங்கற? நீதாண்டி லோக்கல். லோக்கல் கேடு கெட்ட அட்ட லோக்கல். நீயே கச்சேரிக்கு கூப்பிட்டால் நான் வர மாட்டேன். போதுமா? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? பின்னடா இவ. டேய் பாருடா, இவ பாடுற பாட்டை கேட்டு டென்ஷன் ஆகி எவனாவது கல்லால அடிக்க போறான். அந்த கருமத்தெல்லாம் நான் வேற பார்க்கணுமாடா? டேய், நீயும் போகாதடா. நீதான் இவ புருஷன்னு தெரிஞ்சா உன்னையும் ஆசிட் முட்டையால மூஞ்சிலே அடிப்பாங்கடா. நீயும் போகாதடா. ஓ அம்மா, அவளுக்குள்ள இப்படி ஒரு பாட்டு பாடுற திறமை இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுமா? ஏன் கிண்டல் பண்ணிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி அப்படியே சின்ன குயில் சித்ரா பாடி அப்படியே லட்ச லட்சமா கொண்டு கொட்ட போறா. நீ பக்கத்துல உட்காந்து அள்ளி எள்ளி எடுத்து வைக்க போற. போடா பொசக்கட்டவனே. குடும்ப நடத்துறவளுக்கு எதுக்குடா பாட்டு கச்சேரிலாம்? மா, ஒரு பொம்பளை வளர்ச்சியை ஒரு பொம்பளை தான் தடுப்பான்னு சொல்லுவாங்க. அது இந்த விஷயத்துல சரியா இருக்கு. கௌசல்யா, நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத, புரியுதா? நீங்க வேறங்க, உங்க அம்மாவை நான் பொம்பளையாவே மதிக்கிறது இல்ல. அப்புறம் தானே ஃபீல் பண்றதுக்கு. சரி வாங்க, நாம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம். இது வேற மேடம், மேடம், கார் ரெடி மேடம். கார் ரெடியா? நான் எப்படி உன கார் ரெடி பண்ண சொன்னேன்? நான் மேடம் கார் ரெடின்னு தான் சொன்னேன். இந்த வீட்ல நான் தானடா மேடம். மேடம்னா அது நீங்க இல்ல, கௌசல்யா மேடம். டேய், என்னடா திடீர்னு கௌசல்யாக்கு ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிட்ட? அவங்க பாடகி, அவங்களுக்கு ஜால்ரா போட்டா ஏதாவது பிரயோஜனமா இருக்கும். வெத்தா இருக்கிற உங்களுக்கு ஜால்ரா போட்டா ஜால்ராக்கே கால்ரா வந்த மாதிரி இருக்கும். டேய், ரொம்ப ஓவரா பேசினா அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்தா பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். ஜாக்கிரதை. கொலமாஸ், அந்த பாஸ்புக் உள்ள வச்சிருக்கேன், நீ போய் ஒரு என்ட்ரி போட்டு வா போ. சாரி பாஸ், இன்னில இருந்து நான் உங்க அசிஸ்டன்ட் இல்ல,
கௌசல்யா மேடத்தோட பர்சனல் செக்ரட்டரி. நான் தான் இனிமே அவங்களுக்கு கச்சேரி ஃபிக்ஸ் பண்றது, டேட் ஃபிக்ஸ் பண்றது, முக்கியமா அந்த பேமெண்ட் ஃபிக்ஸ் பண்றது, எல்லாமே எல்லாமே ஆலினால் அழகுராஜா நான் தான். நல்லா அழுகி போன தக்காளி மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு ஆலினால் அழகுராஜாவா அழகுராஜா. டேய் இவளே தேங்காய் முடி கச்சேரிக்கு போறா, அங்க தேங்காய் கூட குடுக்குறாங்களோ இல்லையோ. அதெல்லாம் நீங்க பாட போனாதான் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் இதெல்லாம் கொடுப்பாங்க. மேடம் பாட போற கச்சேரி வேர்ல்டு லெவல் டெலிகாஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? டேய் மாதவா, உன் பொண்டாட்டி அடி வாங்குறத நீ மட்டும்தான் பார்க்க போறேன்னு நினைச்சேன். ஐயோ பாவண்டா, இந்த உலகமே பார்க்க போகுதான். அம்மா உன் மருமக கச்சேரியே இந்த ஊர் உலகமே பார்த்து ரசிக்க போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுமா? ஏன் வயிற்றுச்சல் படுற? செக்ரட்டரி எஸ் மேடம். டுடே என்னோட ப்ரோகிராம்ஸ்ல என்ன? 1 minute மேடம். 1:30க்கு கார் ஏறுறீங்க. 2:30க்கு கார் இவ மேல ஏறுமா? 2 மணிக்கு காரை விட்டு இறங்குறீங்க. 2:30க்கு கச்சேரி ஸ்டார்ட் ஆகுது. 2:35க்கு கல்லடி இவ மூஞ்சிலே ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க மேடம் இவங்க. என்ன 2 hours நான் ஸ்டாப்பா பாடுறீங்க மேடம். தொண்டை போச்சு. அதுக்கப்புறம் 4:30க்கு மங்களம் பாடி கச்சேரி முடிக்கிறீங்க. 5 மணி வரை இந்த விஐபிஸ்லாம் உங்களை அப்படியே பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. 5:05க்கு கார் ஏறுறீங்க. 5:30 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க. 7:30 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. 9 மணிக்கு டின்னர் சாப்பிடுறீங்க. 9:30க்கு ஹஸ்பண்டுக்கு குட் நைட் சொல்றீங்க. எனக்கு அதுக்கப்புறம் தூங்க போயிடுறீங்க. டேய் அதுக்கப்புறம் நான் தூங்குறதுக்கு என் வீட்டுக்கு போயிடுவேன். மறுநாள் காலைல மேடம் எழுந்துப்பாங்க, பல் விளக்குவாங்க, குளிப்பாங்க, ட்ரெஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடி செருப்பால ரொம்ப பேசிக்கிட்டே போற. மறுநாள் காலையில குளிப்பாங்க, பழைய சொத்தை தின்னுவாங்க. தின்னுட்டு அவ தூங்க தானடா செய்வா. என்னடே இதெல்லாம் ஒரு ப்ரோகிராமாடா? இதுக்கு ஒரு டைரியாடா? செக்ரட்டரி எஸ் மேடம். ஏன் ப்ரோகிராம் எதுக்கு கண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்க? சாரி மேடம். சச்சே டைம் ஆயிடுச்சு, வா போலாம். ஓகே மேடம். மறக்காம அதை எடுத்துக்கோ. ஓகே மேடம். எது என்ன தெரியலையே. என்னடா அது? கூஜாடா கூஜா. கூஜா தெரியல? நான் பஸ் கடைசில மேடம் என்ன பூஜா தூக்க விட்டாங்க. நீ அதுக்கு தானடா லாய்க்கு. உங்க வேலையை நான் தட்டி பறிச்சிட்டேன்னு உங்களுக்கு பொறாம. அடி செருப்பால. அம்மா போயிட்டு வந்துட்டுமா? வாட்? இந்த காரா? bloody secretary. மேடம் என்ன இது? கார் மேடம். கார் நான் இம்போர்ட்டட், ஐ மீன் ஃபாரின் கார்ல போனா தான் எனக்கு பெருமையா இருக்கும். அப்போ இதுல யார் மேடம் போவாங்க? உன்ன மாதிரி கூச்சா தூக்குறவன் தான் போவான். மேடம் சபாக்காரங்க 250 ரூபா தான் கன்வீனியன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கு ஆட்டோ தான் வந்துச்சு. கௌரவமா இருக்கட்டும்னு தான் எக்ஸ்ட்ரா 50 ரூபா போட்டு நான் அந்த காரை புக் பண்ணிருக்கேன். சரி சரி, உன் மைக்கை ஆஃப் பண்ணு. என் அத்தை காதுல விழுந்து தொலைச்சுன்னா இதுக்கு வேற தனியா என்ன கேவலப்படுத்துவா. வாய் மூடு. போ போ போய் கழுதுற போ. ஓகே மேடம். வாங்க மேடம். ஏறுங்க மேடம். என்னங்க நான் கச்சேரிக்கு போயிட்டு வரேன். என்னங்க நான் கச்சேரிக்கு போயிட்டு வரேன். என்னங்க நான் கச்சேரிக்கு போயிட்டு வரேன். டேய் என்னடா உன் பொண்டாட்டி கரண்டே இல்லாத இடத்துல பல்பு வித்த மாதிரி ஆளே இல்லாத தெருவுல நான் கச்சேரிக்கு போறேன்னு கீரக்காரி கூற மாதிரி கூவிட்டே இருக்கா? ஹலோ, நான் ஒன்னும் தெருவுல இருக்கவங்க கிட்ட சொல்லல, என் வீட்டுக்கார கிட்ட தான் சொன்னேன். நீ என்ன லூசாடி? கூட வரவங்க கிட்ட எதுக்கு நீ சொல்லிட்டு இருக்க? அது ஏன் இஷ்டம். நீங்க கார்ல ஏறுங்க. நான் தான் வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன எதுக்கு கார்ல ஏறுன்ற? நீங்க சொல்றது உங்களை இல்ல, என் வீட்டுக்காரர். என்ன வாய் பார்த்துட்டு இருக்கீங்க? கார்ல ஏறுங்க. போங்க. ஓகே மேடம். செக்ரட்டரி. எஸ் மேடம். எனக்கு ஈக்குவலா நீ கார்ல வந்தீனா என் ரசிகர்கள் என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க? அப்ப நான் எப்படி வரது மேடம்? வேற கார்ல வா. டிரைவர். வண்ட மேடம். வேற காருன்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? மூதேவி கார் இல்லடா, அவ கார் பின்னாடியே ஓடி வர சொல்றா. ஓடு. ஐயோ மேடம், ஓடு. மேடம் இவ அலம்பல் தாங்க முடியலையே. ஆமா, பாட்டு பாடி பாராட்டு வாங்குவாளா இல்ல அடி வாங்குவாளா?
சரி கம பத ரீ சரி கம ஏய், throat infection, don't mistake me. Mahaganapathi Sri Mahaganapathi Sri Mahaganapathi Manasa Smirami Mahaganapathi Manasa Smirami Mahaganapathi Manasa Smirami Vasishtha Vamadeva ஏன்பா நல்லா தானே பாடுறாங்க, ஏன் இப்படி அழறீங்க? ஆனந்த கண்ணீரா? ஓஹோ. महागणपति मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दित महागणपति என்ன மானமுள்ள பொண்ணு இன்னு மருதையில கேட்டாக, மன்னார் குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்துல கேட்டாக, சீர்சனத்தையோட வந்து சீமையில கேட்டாக, அந்த சிங்கப்பூரிலும் கேட்டாக, நம்ம சின்ன மன்னூரிலும் கேட்டாக. அது எல்லாம் உன்னால வேணாம்னு சொன்னேன் கண்ணால, என் மச்சாவும் மேல ஆசைப்பட்டு நின்னேன் கண்ணால. என்ன மானமுள்ள பொண்ணு இன்னு மருதையில கேட்டாக, மன்னார் குடியில் கேட்டாக. ஏய் நிறுத்து. கர்நாடக சங்கீதம் பாடுறேன்னு சொல்லிட்டு சினிமா பாட்டு பாடுற. சிந்து பைரவி பாடு. என் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, என் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, அந்த சூரியன் வழிக்கு சேத்தில் விழுந்தது மாமு, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி. சாராயத்தை முத்து அடிச்சதால சாராயத்தை முத்து அடிச்சதால என் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, என் தண்ணி தொட்டி என்னது இது? தேடி வந்த கண்ணு என் wife டா. குட்டினா, அந்த சூரியன் வழிக்கு எங்க மேடம்? விழுந்தது மாமு, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி. அடிங்க அடிங்க. ஐயோ, இங்க கல்லு கிடைக்கலையே. போடு 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 சாராயத்தை போடு போடு போடு, நல்லா போடுங்க. கண்ணு குட்டினா, அந்த சூரியன் வழிக்கு சேர்த்து அடிங்க அடிங்க அடிங்க, நல்லா அடிங்க. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, கண்ணு குட்டினா. இப்ப பாடலோட நிறைவுக்கு வந்தாச்சு. மங்களம் பாடி முடிச்சிடலாமா? வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்தாங்கம்மா பிடிங்க. இந்தாங்க. கௌசல்யா மாதவன் பாடியது பாட்டா? அப்படி கேள்றா. இங்கு நடந்தது கச்சேரியா?
இல்ல கச்சேரியான்னு கேக்குறேன். இல்ல 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 ஆமா என்ன ஷீல்ட் எல்லாம் கொடுத்தாங்களே? நாக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா கேளு. கௌசல்யா மாதவன் பாடியது பாட்டே அல்ல. ஐயோ வாங்க ஓடிடுவோம், இதெல்லாம் புடிங்க போறாங்க. அதான் எனக்கு தெரியுமே. தேவராகம். அவர் நடத்தியது கச்சேரி அல்ல. தேவலோகத்தில் சிவனும் பார்வதியும் ஆடுவதற்கு தலைமகள் பாடியது போல் இருந்தது. என்ன குரல், என்ன குரல்! தேனினும் இனிய தேன்மதுர குரல். யா யூ ஆர் கரெக்ட். தென்றல் வீசி பார்த்திருக்கிறேன். ஆனால் தென்றல் பாடியதை இப்பொழுதுதான் பார்க்கிறேன். கர்நாடக சங்கீதத்திற்கு புத்துயிர் ஊட்டிவிட்டார் கௌசல்யா மாதவன்.